Hi friends, welcome to Indu's Kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல தீபாவளி ஸ்பெஷலா ரெடி மிக்ஸ் வச்சு ஒரு சூப்பர் டேஸ்டியான குலாப் ஜாமுன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நிறைய பேருக்கு குலாப் ஜாமுன் செய்யும்போது வெடிப்பு வருமோன்ற பயம் இருக்கும். இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்க. கொஞ்சம் கூட வெடிப்பு இல்லாம நல்ல சாஃப்டா ஜூஸியான குலாப் ஜாமுன் ரொம்ப ஈஸியாவே செஞ்சிடலாம். பாருங்க எவ்வளோ ஜூஸியா இருக்குன்ட்டு. இதை செய்கிறதுக்காக நீங்கள் எந்த பிராண்ட் குலாப் ஜாமுன் மிக்ஸ் வேணும்னாலும் எடுத்துக்கலாம். அதனால் சளிச்சு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்படி நம்ம சளிச்சிட்டு யூஸ் பண்ணும்போது குலாப் ஜாமுன் வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் சளிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்கும் போது நம்மளுக்கு குலாப் ஜாமுன் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். அதே நேரத்தில் நல்ல ஒரு வாசனையோடு இருக்கும். ரொம்ப அழுத்தாமல் இந்த மாதிரி பெசரி விட்டுக்கோங்க. நெய்யோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா காய்ச்சி ஆற வச்ச பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். ரொம்ப சப்பாத்தி மாவு மாதிரி அழுத்தி பிசையக்கூடாது. இந்த மாதிரி ஜென்டிலாக தான் பிசைஞ்சுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. மாவை வந்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிடணும். அதே நேரத்தில் ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசையக்கூடாது. இந்த 2 டிப்ஸ் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். இப்போ நான் வந்து பிசைஞ்சு எடுத்திருக்கேன் பாருங்கள். மாவு வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. இது வந்து ரெடி ஆயிடுச்சா நம்ம வந்து செக் பண்ணுறதுக்கு உங்களோட உள்ளங்கை வச்சு இந்த மாதிரி அழுத்தி பாருங்கள். இதில் இந்த மாதிரி ஒட்டாமல் இருக்கணும். இந்த மாதிரி ஒட்டாமல் இருந்தது அப்படின்னா மாவு கரெக்டான பக்குவத்தில் இருக்குன்னு அர்த்தம். இது அப்படியே ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் வச்சிடலாம். இந்த டைமில் நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக 1/2 கிலோ அளவு சர்க்கரையை ஒரு கடாயில் சேர்த்து வச்சுருக்கேன். இது கூடவே 1/2 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1/2 கிலோ சர்க்கரை அப்படிங்கிறது ஒரு பேக்கெட் குலாப் ஜாமுன் மிக்ஸ்க்கு சரியான அளவில் இருக்கும். இப்போ இதை நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை வந்து மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு இதை ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கோங்க. இதுக்கு பாகுபதம்லாம் எதுவுமே கிடையாது. நம்மளுக்கு இப்போ தண்ணி மாதிரி இருக்கு இல்லையா, அது வந்து எண்ணெய் மாதிரி மாறணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து செஞ்சால் போதும். அதாவது நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா பிசுபிசுப்பு தன்மையோடு இருக்கணும். அந்த அளவு செஞ்சால் போதும். கம்பி பதம்லாம் எதுவும் கிடையாது. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு தொட்டு பார்க்கும்போது பிசுபிசுப்பு தன்மையோடு இருக்குது. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் வந்து நான் சேர்த்துக்கிறேன். இது வந்து வாசனைக்காக தான் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் 1/2 டீஸ்பூன் அளவு ரோஸ் எசன்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சுகர் சிரப் இருக்கட்டும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவு வந்து நல்லாவே ஊறிடுச்சு. இந்த டைமில் உங்களோட கையில் நல்லா நெய் அப்ளை பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக உருண்டைகளை உருட்டிக்கணும். உங்களுக்கு ரொம்ப வந்து பெருசாக உருட்ட வேண்டாம். ஏன்னா நம்ம சின்ன சின்னதாக உருட்டினாலே அது டபுள் த சைஸ் வரும். அதனால் உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க. மாவை உருட்டும் போது இந்த மாதிரி நல்லா ப்ரெஷர் கொடுத்து நல்லா அழுத்தி உருட்டணும். அப்போதான் நம்மளுக்கு வந்து கிராக்ஸ் வராமல் இருக்கும். சப்போஸ் நீங்கள் அழுத்தி உருட்டாமல் விட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு எண்ணெயில் போட்டோன்னே கிராக்ஸ் விழுக சான்ஸ் இருக்குது. அதனால நல்லா ப்ரெஷர் கொடுத்து அழுத்தி உருண்டையாக உருட்டிக்கோங்க. கொஞ்சம் கூட கிராக் இல்லாதது மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே உருட்டி எடுத்தாச்சு. இப்போ வந்து இதை நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெயில் பொரிக்கிறதுக்கு கடாயில் எண்ணெய் வந்து ரொம்ப வெதுவெதுப்பான சூட்டில் தான் இருக்கணும். அதிகமான சூட்டில் இருந்தாலும் போட்ட உடனே நம்மளுக்கு வெடிப்பு வந்துடும். அதனால் லோ ஹீட்லேயே வச்சு தான் ஒவ்வொரு உருண்டைகளாக போடணும். எண்ணெய் வந்து வெதுவெதுப்பான சூட்டில் தான் இருக்கணும். இந்த மாதிரி போட்ட உடனே ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. அப்போது தான் எல்லா சைடுமே ஒரே கலரில் கிடைக்கும். நம்ம சரியாக வந்து இந்த ஸ்டெப்பை செய்யலை அப்படின்னா ஒரே மாதிரி கலர் வந்து கிடைக்காம போகலாம். ஒரு சைடு டார்க்காகவும் ஒரு சைடு லைட்டாகவும் இருக்கும். அதனால இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். குலாப் ஜாமுன் செஞ்சு முடிக்கிற வரைக்குமே லோ ஹீட்லேயே வச்சு தான் கிளறி கொடுத்துட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள். இந்த மாதிரி நம்ம ஸ்டெப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி செஞ்சோன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கூட நம்மளுக்கு வெடிப்பே இல்லாமல் நல்ல உருண்டைகள் ஒரே மாதிரி வெந்து வரும். இப்போ பாருங்கள், நல்ல ஒரு கோல்டன் கலர் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இந்த உருண்டைகளை எடுத்த உடனேயே நம்ம சூடாக இருக்கிற ஜீரா தண்ணியில் சேர்த்துடணும். இந்த சுகர் சிரப்பும் சூடாக இருக்கணும், இந்த ஜாமுனும் சூடாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு சீக்கிரமாக அப்சர்வ் ஆகும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இதே மாதிரி நம்ம எல்லா உருண்டைகளையுமே எண்ணெயில் பொரித்து ஜீராவில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்ததுக்கப்புறமா இதை ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 3 மணி நேரம் அப்படியே வச்சிடலாம். நான் இப்போ நைட் செஞ்சுருக்கேன். மார்னிங் வரைக்கும் அப்படியே தான் இருக்கும். இப்போ பாருங்கள், மார்னிங் நான் எடுக்கிறேன். பாருங்கள், நம்மளுக்கு குலாப் ஜாமுன் எவ்வளோ சூப்பராக நல்லா ஊறி வந்திருக்குன்ட்டு. அவ்வளோ சாஃப்டாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இதை பார்க்கும்போதே தெரியும். பாருங்கள், கொஞ்சம் கூட கிராக்கே இல்லாமல் நம்மளுக்கு பார்க்குறப்பவே அந்த சாஃப்ட்னஸ் வந்து தெரியுது பாருங்கள். நீங்கள் வந்து கட் பண்ணி பார்த்தீங்கன்னாலுமே நல்ல ஒரு ஜூஸியாக இருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.